வணக்கம். 16/12/2025 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவர் இடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல், தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும். மற்றபடி தெய்வீக அருள், தெய்வ கடாட்சம், செய்யும் தொழிலில் அபிவிருத்தி, வீட்டுக்கும் அல்லது செய்யும் தொழிலுக்கும் வேண்டிய பொருள்களும் உதவிகளும் வந்து சேரும். நன்மைகள் சில. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடனும் செயல்பட வேண்டிய நாள். பயணத்தின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயமாகும். அதே நேரம் உற்றார் உறவினர் இடம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அஸ்த நட்சத்திரம் பயணத்தின் போது மிக மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைத்து விதத்திலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் கவனம் அவசியம் தேவை. மிருக சீரிஷம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி கொடுக்கும். மாலை நேரத்தில் பயணத்தின் போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, தெய்வீக அருள், தெய்வ கடாட்சம் பொருந்திய நாள். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருந்தால் மற்றபடி அனைத்து வகையிலும் தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் உங்களுடைய அனைத்து காரியங்களும் கைகூடி வரும். நல்லவர்களுடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி அடையும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரம் பயணத்தின் போது கவனமுடன் செயல்பட வேண்டும். திருவாதிரை சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கும். பொறுமையும் அவசியம் வேண்டும். புனர்பூசம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகக்கூடிய நாள். அடுத்ததாக காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கட்டங்களும் விலகும், சிக்கல்கள் தீர்வாகும், மன மகிழ்ச்சி கூடும். நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சர்வ சங்கடங்களும் விலகக்கூடிய நாளாக அமையக்கூடும். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம். பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. இன்று மார்கழி மாதம் 1ஆம் தேதி. ஆலயம் சென்று வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். வணக்கம்.